இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? Does anyone have English Bible here, Amma? Can you read Acts 8 and verse 27 for me? Acts 8:27. அப்போஸ்தலர் 8:27. So he started out and on his way he met an Ethiopian. What is that? Eunuch. ஒரு நிமிஷம். இங்க ஒருவன் போட்டிருக்கு, அங்க யூனக்னு போட்டிருக்கு. யூனக்னா யார் தெரியுமா? இப்படி கை தட்டி காசு வாங்குவாங்க பார்த்திருக்கீங்களா? திருநங்கைகள். யாரு? உங்களுக்கு தெரியுமா இயேசு திருநங்கைகளை நேசிக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வெகு சீக்கிரத்துல திருநங்கைகள்லாம் தீர்க்கதரிசியா மாறுவாங்க. நீங்க திருநங்கைகளை கேவலமா பார்க்க கூடாது. ஆக்ட்ஸ் 8:27ல யூனக் அப்படின்றது திருநங்கைகளை குறிக்குது, பலரை குறிக்குது, திருநங்கைகளை குறிக்குது இந்த வார்த்தை அப்படின்றாரு ஜான் ஜெபராஜ். இவங்க வந்து பிற்காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜான் ஜெபராஜ். இது இந்த டிபிஎம்காரங்க அன்னகர்கள் ஒரு வார்த்தை இருக்குது பைபிளில். அன்னகர்கள் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை உரியவங்க நாங்கள் தான் அப்படின்னு டிபிஎம் பெந்தகோஸ்தே சபைக்காரங்க சொல்கிறாங்க. பெந்தகோஸ்தே சபைக்காரங்க அது நாங்கள் தான். எப்படி இந்த அன்னகர்கள் என்ற வார்த்தை எங்களை தான் குறிக்குது. அதாவது தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு வந்து கல்யாணம் ஆகாத கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறோம்ல, அது எங்களை தான் குறிக்குது அப்படின்னு இந்த டிபிஎம்காரங்க சொல்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் என்ன சொல்கிற, திருநங்கைகளை குறிக்குது, அது திருநங்கைகளை குறிக்குது, திருநங்கைகளை வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ யார் சொல்கிறது சரி? இது முஸ்லீம்ஸில் வந்து அலி என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அலின்னா அது திருநங்கைகளை குறிக்குது. இந்த பைபிளில் வந்து அன்னகர்கள் என்ற வார்த்தை திருநங்கைகளை குறிக்குதுன்னு இவர் சொல்கிறார். யார்? ஜான் ஜெபராஜ். ஆனால் பெந்தகோஸ்தேக்காரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அன்னகர்கள் என்று நாங்கள் தான். அதாவது பைபிள் ரகசியத்தின் அடிப்படையில் இவங்க யாரும் பேசுறது கிடையாது. மறைபொருள் விஷயம் ரகசியத்தின் அடிப்படையில் இவங்கெல்லாம் பேசுறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. அதனால் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லின்னு இருக்காங்க. ஜான் ஜெபராஜ் ஒரு அர்த்தம் சொல்கிறார், பெந்தகோஸ்தே காரர்கள் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இந்த அன்னகர்கள் என்ற வார்த்தைக்கு, திருநங்கைகளை குறிக்கிறதுக்கு என்ற வார்த்தைக்கு இந்த பைபிள் வந்து கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்தில், அதாவது குழந்தை பிறந்தது முதல் 5 வயது வரை, இப்போ 3லேருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கல்விக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரும். அது இந்த ரகசியத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா அன்னகர்கள் என்றது அறிவில் சிறந்தவர்கள், கல்வி அறிவில் சிறந்தவர்கள். இவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா படிச்சிருது கிடையாது, எல்லாமே நல்லா படிச்சிருது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சமாக மைண்டில் மூளை வேலை செய்யும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி பிறப்பிலேயே வந்து அறிவு பெருத்தவங்க, ஞாபக சக்தியெலாம் அதிகமாக, மெமரி பவர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அன்னகர்கள். பிறப்பிலேயே கருவிலே உருவாகிறவங்க இவங்கெல்லாம். ஒரு சிலர் கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்து, இதுதான் பைபிள் அடிப்படையில் அன்னகர்கள் என்ற வார்த்தைக்கு அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு பொருள்படுது. ஆனால் ஜான் ஜெபராஜ் திருநங்கைகள் என்றார், பெந்தகோஸ்தேக்காரங்க அது அன்னகர்கள் என்றது நாங்கள் தான் அப்படின்னு அவங்க மார்த்தட்டின்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இதை இவங்க 2 பேருடைய அர்த்தத்தால் இதான் நமக்கு பிரயோஜனமா? இப்போ நான் சொன்ன மறைபொருள் ரகசியம் அடிப்படையில் பார்த்தா இதுதான் கல்வியை மையமாக எழுதப்பட்ட பைபிளில் கல்வியை குறித்து தான் இது சொல்லுது. அன்னகர்கள் அறிவில் சிறந்தவர்கள், பிறவிலேயே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுது. இப்போ மேக்ஸ் பாருங்கள், மேக்ஸ் ஒரு சிலருக்கு சாதாரணமாக போடுவாங்க, நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு 1-2 கூட வண்டியில் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. இதே மாதிரி அறிவில் சிறந்தவர்கள் வந்து பிறவிலேயே வராங்க ஒரு சிலர், அதுதான் குறிக்குது அன்னகர்கள். பிறவிலேயே தெரிந்து கொண்டாருன்னு அப்படின்னு. இது வந்து பெந்தகோஸ்தே சபை, டிபிஎம் பெந்தகோஸ்தே சபை. இது வந்து ஒரு வில்லேஜில் இருக்குது, சித்தம்பாக்கம் என்ற ஒரு வில்லேஜில். திருவள்ளூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே வந்து இங்கே 40-50 வருஷமாக வந்து இங்கேருந்து திருவள்ளூருக்கு பஸ் ஏறிட்டு ஆட்டோ பிடிச்சி போவாங்க. இப்போ வந்து இங்கேயே வந்து சர்ச்சு கட்டிட்டாங்க. எல்லோரும் பக்கத்துலேயே வந்து ஆராதிக்கலாம் வசதியாக இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேயே இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டாங்க.
இந்த மாதிரி பெந்தேகோஸ்தேக்காரர்கள் வந்து கட்டடத்தை தான் கட்டிட்டு இன்றைக்கி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிக்கின்னு ஊருக்கு போய்க்கின்னு கட்டடங்களை கட்டின்னு இருக்காங்க. வேறு ஒன்று இங்கே இவங்களுடைய சாதனைன்னு ஒன்றும் கிடையாது. பைபிள் ரகசியத்தின் அடிப்படையில் இவங்க எதுவும் பேசுறது கிடையாது. இவங்களுடைய சாதனைன்னு இந்த மனித குலத்திற்கு இவங்க செய்த சாதனை என்ன, மனித குலத்துக்கு இப்போ மனிதர்களுக்கு இவர்கள் செய்த நன்மை என்ன, ஒரு மறைபொருள் விஷயம் சொன்னாங்களா, ஒரு பயனுள்ள விஷயம் பைபிள்லேருந்து சொன்னாங்களா, ஒன்றும் கிடையாது. இதுமாரி கட்டடத்துங்களை கட்டிக்கின்னு ஊருக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே ஒரு பாஸ்டர் அவங்க 4 சிஸ்டருங்க போட்டு போய் அவங்க வர காணிக்கையை பகிர்ந்துக்கின்னு இதுதான் இங்கே நடந்துங்குது. நண்பர்களே, இது போன்ற நம்முடைய பைபிளானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது. எனவே நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியும் நல்ல கல்வியிலே சிறக்க செய்து நாமும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.